ஒரு வழியாக வந்து ஜெண்டிங் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் 11 o'clock மேலே தான் கேலேருந்து கிளம்புனோம். 12:30க்கு வந்து நாங்கள் வந்து ஜெண்டிங் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல். அதாவது இந்த வேர்ல்டுலேயே அதிக ரூம் உள்ள ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டலுங்கிறாங்க. 7351 ரூம்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்க. இந்த ரூமில் இந்த ஹோட்டலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹோட்டலோட கீ வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம கீ வாங்கணும். ரிசப்ஷன் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் கீ வாங்குறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு நாங்கள் கீ வாங்குறதுக்கு. ஸோ ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணி வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஓல்டு பீப்புள்ஸ், அதாவது சைனாலேருந்து நிறைய ஓல்டு பீப்புள் நிறைய வந்திருந்தாங்க. எங்கடா இவ்வளோ பேர் டூரிஸ்ட் பார்க்க வர்றாங்க பிறகு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷினோ, இங்கே வந்து ஒரு பெரிய கேஷினோ இருக்குது. அங்கே தான் போய் எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கேஷினோவுக்குலாம் இங்கே தான் போயிருந்தேன். எல்லா பீப்புளுமே அங்கே தான் இருக்கிறாங்க, ஓல்டு பீப்புள் எல்லாமே. இந்த கூட தான் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர் காம்பினேஷன், அதனால் வாங்கினேன். ஸோ 4 மணி நேரமாக இந்த ரிசப்ஷனில் இங்கே தான் உட்காந்துருந்தோம். ஸோ அப்படியே இந்த வெளியில் உள்ள இந்த அழகாக ரசிச்சுட்டு நாங்கள் வந்த பாதை இதுதான். அப்படியே மலைப்பாம்பு மாதிரி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தது. ஸோ மேலே இது வழியாக தான் நாங்கள் ஏறி வந்தோம். ஸோ வந்து லஞ்ச் எதுவுமே சாப்பிடலங்க. காலைல ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்ததோடு சரி, லஞ்ச் எதுவுமே சாப்பிடல. இந்த ஹோட்டலுக்கு வரதா இருந்தால் கையில் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கீயை வாங்கணும் அப்படிங்கிறதுலேயே உட்காந்துருப்போம். நம்ம எங்கிட்டும் போகவும் முடியாது. ஏன்னா நம்ம போனோடனே டோக்கன் வாங்கிடணும். அந்த டோக்கன் வந்து டிவியில் வந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு. கரெக்டாக வர அந்த நம்ம டோக்கன் வந்துச்சுன்னா நம்ம போய் கொடுத்துட்டு நம்ம கீ வாங்கிட்டு வரணும். அதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ வந்து எங்கேயும் போகவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் படுத்திருக்கும் போது போலீஸ்கார அங்கிள் வந்து எழுப்பி விட்டாங்க, படுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே ஒரு 4 ஹவர்ஸை வந்து இங்கே உட்காந்தே கழிச்சிட்டேன். அப்படியே எப்படியோ ஒரு வழியாக வந்து கீயை வாங்கியாச்சு. ஸோ உட்காந்துற இந்த இடங்கள்லாம் ரெஸ்ட் இருந்தாங்க. தேங்காய் நார்லாம் போட்டு செடியில் அது மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றினா வந்து நம்மளுக்கு மண்ணெல்லாம் வெளில வராது பாருங்கள். தேங்காய் நார்லாம் போட்டிருந்தாங்க, அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஈரமுக்கு சீக்கிரம் காயாது. இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கீயை வாங்கிட்டு மேலே ரூமுக்கு வந்தாச்சு. எங்கள் 13வது ஃப்ளோரு. ஸோ வந்து எங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். பசங்களை பார்த்துட்டு நாங்கள் போய் கீ வாங்கும் போது தான் பசங்களெலாம் பார்த்துட்டு ரூமே உங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு. நல்ல வேலை ஒரே ஃப்ளோர்லாம். ஆனால் ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட 30 ரூம் இருந்துச்சு. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. குட்டி குட்டி லார்ஜ் மாதிரி இருந்ததுங்க. அங்கே எனக்கு ரொம்ப உள்ளே போனால் அப்படியே ஸ்மோக் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க. அந்த ஸ்மெல் வேறு வருது. ஏன்னா ஸ்மோக் ஃப்ரீ அப்படின்னு 2 ஃப்ளோர் இருக்கான். நம்மளுக்கு ஸ்மோக் ஃப்ரீ ஏரியா வேணால் நம்ம அதை புக் பண்ணிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரில. ஒரு வழியாக இந்த ரூம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் நைட் படுக்கும்போது என்ன பண்ணிட்டேன், விண்டோவை திறக்காமல் படுத்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஏர்கான் கிடையாது. குளிர் பிரதேசம்ல ஏர்கான் ஒன்லி ஃபேன் தான். ஒரு 12 o'clockலாம் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா எந்திரிச்சு எல்லா விண்டோஸையும் திறந்து விட்டு அப்படி தான் படுத்தேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் அப்படி தான் இருந்தது. எனக்கு மிஸ்ட்டு வேறு வந்து திறந்தாலும் காற்று வரல. ஏன்னா வென்டிலேஷன் போகிறதுக்கு டோர்லேயும் ஓப்பன் கிடையாது, இங்கிட்டும் காற்று வரல. ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு ஃபோன் மட்டும் நல்ல வேலை வச்சுருந்தாங்க. அந்த ரூமுக்கு கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ரொம்ப பழைய மாடல் ஹோட்டல் தான். 2002 கட்டியிருக்கிறாங்க. இது ஒய்ஃபை கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இது இன்னொரு ரூமு. இந்த ரூம் ஓகேவாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு வியூ பார்க்குற மாதிரி இருந்தது. அதனால ஓகேவாக இருந்தது. இந்த ரூம் நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்கை வேர்ல்டெல்லாம் தெரியுது. இப்போ மிஸ்ட் நிறைய நல்லா தெரிய மாட்டேங்குது. இதுலேருந்து மேலே ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மால். இங்கே தான் நிறைய ஃபுல் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இங்கே வந்துட்டாவே போதுங்க. இதில் வந்து உள்ள இண்டோர் தீம் பார்க் இருக்குது. குழந்தைங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இதில் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வந்து இண்டோர் தீம் பார்க்கு. இந்த பக்கம் வந்து கேஷினோ இருந்தது. அப்படியே கீழே போனோம்னா நமக்கு வந்து ஸ்கை வேர்ல்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் அந்த கீழே இருக்குது. ஸ்கை வேர்ல்டுலேருந்து இன்னொரு எக்ஸ்லேட்டர் கீழே இறங்கினோம்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. நம்ம அங்கேருந்து பஸ் ஏறி போகலாம். ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்குது. மேலேயே 4 ஃப்ளோர் வந்து ஷாப்பிங் இருக்குது. சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே இங்கே எல்லாமே உள்ளே கிடச்சிது. நம்ம வெளில எங்கேயுமே போய் அலைய வேண்டிய தேவையில்லை. 4th ஃப்ளோரில் தான் வந்து கேபிள் காரோட ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து கேபிள் காரில் போயிடலாம். ஸோ அதனால தான் இந்த மால் இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்துட்டால் நம்ம எங்கேயும் வெளியிலலாம் போகல. நம்ம மற்ற ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. மலைக்கு அடிவா அந்த வர வழியில் இருக்குது. அங்கேருந்து நம்ம புக் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கிராப் புக் பண்ணியோ வரணும். உடனே கிராப் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் தான். பட் இதனால் இந்த ஹோட்டல் வந்து எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இது பக்கத்தில் இன்னொரு கிராண்ட் ஹோட்டல் இருக்குது. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கல. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. புது ஹோட்டலாக தெரிஞ்சிச்சு. பட் கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல நாங்கள் புக் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இது நான் கொஞ்சம் நேரம் டிக்கெட் எடுத்து
பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கேஷ்னோக்கில் போனோம். ஃபஸ்ட் டைம் வந்து கேஷ்னோவில் போனேன். அவ்வளோ ஓல்டு பீப்புள்ஸும் அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ சில பேர் வெறித்தனமாக விளையாடுறாங்கங்க. 2 பேருக்கான டிக்கெட் வந்து 194 ரிங்கெட் வருது. கொஞ்சம் நேரம் டிக்கெட் எடுத்து உள்ளே விட்டு நான் எத்தனை டைம் வேணால் நம்ம ரைட் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. கேஷினோவில் ஏதோ வின் பண்ண லக்கி ட்ராலாம் அந்த 2 கார்லாம் கொடுக்குறாங்களாம். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸானது. டிஷ்யூ புரோட்டான்னு சொல்லி நம்ம வீச்சு போடுவாங்கள்ல, அந்த வீச்சையே அப்படியே மடக்கி ரொட்டி மாதிரி அப்படியே இது பண்ணி கொடுக்குறாங்க. உள்ள சுகர் போட்டிருந்தாங்க இதில். ஸோ இங்கே 4th ஃப்ளோரில் இங்கே ஒரு தீம் பார்க், இது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த தீம் பார்க் வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. இங்கே ஒரு பார்க் இருந்தது, இது நல்லா இருந்தது. இது பக்கத்துலேயே 2 ரெஸ்டாரண்ட் வரிசையாக இருக்குதுங்க, அங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம். மெரி ப்ரௌன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் ஜேஆர் கரின்னு மலேசியன் ஃபுட்டு அங்கே இருந்துச்சு, சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே நாங்கள் வந்து இதுக்கு வந்துவிட்டோம், ஸ்கை வேர்ல்டு விளாட உள்ளே வந்துவிட்டோம். மறுநாள் இது. ஸோ டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் திறந்துருக்காங்க, 2022 போட்டிருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக தான் திறந்துருக்காங்க, நல்லா புதுசாக நல்லா இருந்தது. அது நாங்கள் போன டைம் ஃபுல்லாக மிஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு அங்கே பிடிச்ச இடம் இது மட்டும்தான். புதுசாக கட்டினதுனால என்னமோ எல்லாமே நல்லா பெயிண்டிங் எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லாவே சுத்தமாக நீட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா 10 o'clock தான் ஓப்பன். இங்கே வந்து நம்ம உள்ளே வரதுக்கு 10 o'clock. க்ளோசிங் டைம் பார்த்தா 6 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளை என்னென்ன ரைடெலாம் நம்ம போக முடியுமோ அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். சிலது கொஞ்சம் இப்போ சீசன் அப்படின்னால சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 hour வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. அப்படி இப்படி ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நாங்கள் 7 o'clock ஆயிடுச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது. ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சில ரைட்ஸ்லாம் வந்து டைம் புக் பண்ணி போகணுமா. ஒரு 2 இது மாதிரி வச்சுருந்தாங்க, 2-3 இது நம்ம டைமிங் புக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு தெரில, அது எப்படி புக் பண்ணணும், ஆன்லைனே பண்ணணுமா என்னென்னு தெரில. அது சில 2-3 ரைடு முடியும் அப்படி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மற்ற எல்லா ரைடுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. 6 o'clock க்ளோசிங்கிறால 6 o'clock மேலே எந்த க்யூலையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது சிலது வந்து லேட், நம்ம 6 o'clock போயிட்டா ஒரு முடிஞ்சு வரதுக்கு ஒரு 7 o'clock ஆயிரும். ஸோ 7 o'clock முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கேபிள் கார் ரைட் போயிடும். கேபிள் காரில் இறங்கும் போது வெளிச்சமாக இருந்து அங்கே கேபிள் காரில் கீழே இறங்குன்னா அவனா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஜெண்டிங் ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து ப்ரீமியம் அவுட்லெட் சொல்லிட்டு நாங்கள் நல்லா ஷாப்பிங் நல்லா இருந்ததுங்க. நல்ல பெரிய ஷாப்பிங் பிராண்டட் ஷோரூம்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம திரும்ப நம்ம போகும்போது ரிட்டன் டிக்கெட் நம்ம எடுத்துக்கலாம். கேபிள் காரில் திரும்பவும் அந்த மாதிரி ரிட்டன் டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம மேலே வந்துடலாம். ஸோ வரதுக்கு ஒரு 8-8:30 ஆயிடுச்சு. வந்து அங்கேயே சமையலையே 4th ஃப்ளோரில் வந்து ஒரு இந்தியன் சாப்பாடு கிடைக்கிது, ஒரு தாலி அந்த சாப்பாடெலாம் கிடைக்கிது. அதை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு மறுநாள் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்யூ கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய க்யூவாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன ரைடு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் தீமில் தான் வச்சுருக்காங்க. இதுக்கு எதுவோ கார்ட்டூன் பேர் சொன்னாங்க, எனக்கு அது அந்த கார்ட்டூன்னா நமக்கு தெரில. குழந்தைங்க பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய எல்லாமே கார்ட்டூன் தீமில் தான் வச்சுருந்தாங்க. இந்த இப்போ கிளிகளுக்கும் ஏதோ ஒரு இருக்குது. இந்த கிளியை இந்த பச்சை கலருக்கு ப்ளூ கலர் அப்புறம் வந்து பிங்க் கலர் அந்த மாதிரி டாய்லெட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிளியை போட்டு வச்சுருக்காங்க. டாய்லெட் நேம் கூட எழுதாமல் பிங்க் கலர் கிளி இருக்குது, கேர்ள்ஸ் டாய்லெட்டாக, ப்ளூ கலர் வந்து ஜென்ஸ் டாய்லெட் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. இதை நம்ம எவ்வளோ வேகமாக சுற்றுறோமோ அந்தளவுக்கு அதை நம்ம சுற்றும். அப்படியே அப்படியே சுற்றிட்டு வரலாம். நல்லா தான் இருந்துச்சு இந்த ரைடும். அப்படியே சுற்றுச்சு, நம்ம தலையும் கொஞ்சம் சேர்ந்து சுற்றுச்சு. ஸோ சுற்றிட்டு வந்தாச்சு.
அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தள்ளிக்க தள்ளிக்க. மேகம் மூட்டட்டுங்கிற மாதிரி நம்மள மேகம் வந்து மூட்டிட்டு போணுச்சு. ஃபுல்லாக நாங்கள் போனப்போ அந்த கிளைமேட் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஃபுல்லாக வெயில் இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுங்க. நிறையா கார்ட்டூன் தீமில் உள்ள பிக்சர்ஸ்லாம் நிறையா இருந்தது. செம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனதில் பிடிச்ச இடம்னு சொன்னால் இந்த இடம் தான். ரொம்ப அருமையாக இருந்தது. மலை உச்சிக்கு வந்துட்டோம். செம சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. இந்த இடம்லாம் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அருமையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம க்யூ நிற்கிறதுக்கு மேலே வந்து ஷெல்டருக்கு பதிலாக அந்த லீவ்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் மாதிரி பறக்குதுல, அதுக்கு போகிறதுக்கு இந்த இடம் வந்து க்யூ நிற்கணும். அதில் வந்து ஷெல்டருக்கு பதிலாக அந்த மாதிரி லீவ்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேலே போ, மேலே போ, மேலே போ.
ஒரு நாளே நம்ம சுற்றி பார்த்துடலாங்க. நாங்கள் வந்து ஸ்கை வேர்ல்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 7 வந்து கேபிள் காரில் ரைடு போயிட்டு அது முடிச்சுட்டு 8 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. மறுநாள் வந்து ஒரு 2 வந்து பஸ் எங்களுக்கு 2 10 மட்டும் தான் அங்கே பஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா நைட் டைமில் பஸ்ஸெலாம் கிடையாது, மலைப்பகுதிங்கனால நைட் டைமில் பஸ்ஸு கிடையாது. 2 லாஸ்ட்டு பஸ்ஸு. ஸோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வந்து ஒரு நாள் மட்டும் போதும் நமக்கு வந்து ஜெண்டிங்கில் அந்த என்டர்டைன்மெண்ட் நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு நாள் தான் அங்கே வேலையே நமக்கு இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்.